இது இன்றைய மன்னா இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாக வாரத்தின் முதல் நாள். இன்று பொது காலத்தின் 31ஆம் ஞாயிறை தொடங்குகிறோம். அதிலும் சிறப்பாக இன்று நவம்பர் மாதம் 2ஆம் தேதி என்றவுடன் நமது நினைவுக்கு வருவது இறந்த நம்பிக்கையாளர் நினைவு நாள். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி தியானித்து புனிதர்களுடைய வாழ்க்கையில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும், அவர்களைப் போன்று வாழ வேண்டும் என்று தியானித்தோம். இன்று மரித்த அனைத்து நம்பிக்கையாளர்களுடைய விழா என்று கொண்டாடுகிறோம். எனவே ஒவ்வொரு குடும்பத்திலும் சரி, ஒவ்வொரு நாட்களும் ஒரு சில உறவுகள் மரித்திருந்தால், இறந்திருந்தால் அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி நினைவு கூர்ந்து ஜெபித்திருப்போம். இந்த நாளிலே தாயாம் திரு அவை எத்தனையோ மக்கள், அனாதை பிணங்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா, யாருமே தெரியாத மக்களை விதைத்திருக்கலாம், அவர்களை எரித்திருக்கலாம், அல்லது அவர்களுக்கு தேவையான சடங்கு செய்யாமல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆன்மாக்களை இந்த நாளிலே நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க ஒரு நாளை திரு அவை கொடுத்திருக்கிறது. இந்த நாளிலே சிறப்பாக நிறைய கத்தோலிக்கர்கள் அந்த கல்லறைக்கு சென்று கல்லறையை தூய்மையாக்கி பூ மாலை அணிந்து மெழுகுதிரி ஏற்றி ஜெபிப்பதை பார்க்கிறோம், திருப்பலி நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். இப்படி இந்த நாளிலே இந்த மரித்த ஆன்மாக்கள் என்ற விழாவை கொண்டாடுவதன் நோக்கம், இந்த ஆன்மாக்களுக்கு நம்முடைய ஜெபம் தேவைப்படுகிறது என்றே நினைவுபடுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மரித்த நம்பிக்கையாளுடைய நினைவு எதற்காக என்ற வருடத்தில் ஒரு முறை நினைத்து பார்க்க முடியாத ஆன்மாக்கள், அனாதை ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள், இவர்கள் எல்லாமே நினைத்து அனைத்து ஆன்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என்றால், ஒருவேளை இந்த ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலம் பர்கட்ரி என்று சொல்வார்கள், அங்கே இருந்தால் அந்த ஆன்மாக்களுக்காக நம்முடைய ஜெபம் தேவைப்படுகிறது. அந்த ஆன்மாக்கள் ஜெபிக்க முடியாது. அங்கிருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் வைக்கிற திருப்பலின் மூலமாக இந்த ஆன்மாக்கள் ஒருவேளை கடவுளுடைய இரக்கத்தை பெற்று விண்ணுலகம் செல்லும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த நாட்களிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எனவே அனைவருமே ஒன்றாக சேர்ந்து மெழுகுவர்த்தி கையில் எழுந்தி கல்லறைக்கு முன்பாக சென்று மரித்த நம்பிக்கையாளர்களுக்காக இன்று ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதுமே தாயாம் திரு அவையானது வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. யாரெல்லாம் உங்கள் நினைவுக்கு வருகிறார்களோ, யாரும் நினையாத ஆன்மாக்களை, மாசில்லா குழந்தைகள் நினைத்து திருப்பலி நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் திருப்பலியில நாம் வாழ்கிறவர்களும் மரித்தவர்களும் கூட இணைகிறார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு அந்த ஒரு நம்பிக்கையும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த திருப்பலியின் மூலமாக மரித்த ஆன்மாக்களை அல்லது மரித்த நம்பிக்கையாளர்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒருவேளை இந்த திருப்பலியும் ஜபங்களும் அந்த மரித்த ஆன்மாக்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக பொது காலத்தினுடைய 31ஆம் ஞாயிறு ஆனது இந்த அனைத்து நம்பிக்கையாளருடைய விழா கொண்டாடுகிற பொழுதே வந்திருக்கிறது. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இதை சார்ந்துதான் இருக்கிறது. முதல் வாசகத்திலே சாலமோனின் ஞானத்திலே படிக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நேர்மையான உள்ளத்தை உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி இந்த முதல் வாசகத்திலே படிக்கிறோம். நேர்மையாளருடைய ஆன்மாக்கள் கடவுளுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த யாரெல்லாம் நேர்மையாக இந்த மண்ணுலகில் வாழ்ந்தார்களோ அவருடைய ஆன்மாக்கள் கடவுளுடைய கரங்களிலே இருக்கிறது. அது மறந்து விடக்கூடாது. நம்ம ஒரு சில நேரங்களில் இந்த இறப்பு இழப்பு பெரிய பாதிப்பை நம்முடைய குடும்பத்திற்கு நமக்கு கொண்டு வருகிறது. ஆனாலும் இதை தாண்டி ஒரு நம்பிக்கை என்ன என்றால்,
இந்த ஆன்மாக்கள் எல்லாம் கடவுளோடு தான் விண்ணகத்தில் இருக்கிறது என்று நம்பிக்கையாக நமக்கு இந்த வாசகமும் கூட சொல்லுகிறது. இந்த நாளினுடைய விழாவும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதைத்தான் இந்த திருப்பாடல் 27 கூட ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்ற திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்றாரு. அப்ப இவர்தான் என்னுடைய ஒளி, என்னுடைய நிலை வாழ்வும் இவரே, எனக்கு மீட்பு கொடுப்பவர் இவரே, நான் மரித்தாலும் எனக்கு பரலோக வாழ்க்கை, விண்ணுலக வாழ்க்கை இருக்கிறது என்று ஒரு பெரிய செய்தியை இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூட கூறுகிறார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் அழகாகவே சொல்லுகிறார், நமக்காக மரித்த இயேசு நமக்காக உயிர்த்திருக்கிறார், இவருடைய உயிர்ப்பின் மூலமாக நாமும் உயிர்க்கப்படுவோம், அவர் நம்பிக்கையில் நாம் ஆழமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 2ஆம் வாசகத்திலே தெளிவாக ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இது மீண்டுமாக சிறப்பாக இந்த நற்செய்தியில் பார்க்கிற பொழுது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37-40 முடிய பகுதிகளிலே இயேசு மக்களை பார்த்து சொல்லுகிறார், என் தந்தை மக்களை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார், ஒப்படைத்த அவர்களை நான் அவரிடம் கொண்டு செல்ல வேண்டும், யாரெல்லாம் என்னை நம்பி வருகிறார்களோ அவர்களை நான் மீட்பேன், அவர்களுக்காகவே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த உயிர்ப்பு செய்தியை மக்களுக்கு கூட சொல்லுகிறார். நான் அவர்களை மீட்பதற்காகத்தான் இருக்கிறேன், என்னுடைய மக்களை, என்னை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் என்னை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களை தந்தையிடம் அழைத்து செல்வது என்னுடைய பணி, அவர்களை ஒருபொழுது நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்ற ஒரு கருத்தையும் தெளிவாகவே இந்த நற்செய்தியிலே சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மரித்த நம்பிக்கையாளர் திருவிழாவிலே இந்த அனைத்து வாசகங்களும் நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது? நமக்கு இறப்பு உண்டு, நம்ம யாருமே அப்படியே வாழ்வது கிடையாது, வாழ முடியாது. நாம் பிறந்ததே இந்த மரித்து புதிய வாழ்வுக்கு பிறக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. எனவே மண்ணுலக வாழ்க்கை ஒரு சில காலங்கள், ஒரு சில ஆண்டுகள் மட்டும்தான் அதை புரிந்து கொண்டு அந்த விண்ணுலக பயணத்தை நாம் பின்பற்றுவதற்கு நம்மையே தயார் செய்ய வேண்டும், ஆன்மாவை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக ஒரு துக்கத்தின் நாளாக கூட சிலருக்கு இருக்கலாம். இந்த கல்லறைக்கு போன உடனே நம்மோடு இருந்தவர்கள் உடன் பிறப்பாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், மற்ற உறவினர்களாக இருக்கலாம், அவர்களை இழந்து தவிப்போம் இல்லையா? அவர்கள் வாழ்ந்த அந்த நல்ல பண்புகள் எல்லாம் நம்முடைய நினைவுக்கு வந்து கண்ணீரை கொடுக்கும், வேதனை கொடுக்கும். ஐயோ, நல்ல வயசு, இளம் வயசே இறந்துட்டியே, அங்க எங்க போறது, நீ நல்லா வாழ வேண்டியவனாச்சு சொல்லிட்டு கண்ணீரோடு கூட அழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், பிரியமானவர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கூட மரித்தார், மனித வாழ்க்கையில மரிப்பு இருக்கிறது என்பதை உணர்வதற்காக மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தார். அப்ப எல்லா கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த உயிர்ப்பு இருக்கிறது என்றை புரிந்து கொண்டே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த இறப்பு என்பது நிரந்தரமானது அல்ல, மறுவாழ்வினுடைய பிறப்பு என்பதை புரிந்து கொண்டு வாழ நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி மட்டுமல்ல, இந்த மாதத்திலே மரித்த அனைத்து நம்பிக்கையாளர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அவர்கள் கல்லறைக்கு சென்று அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிற பொழுது அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், அவர்கள் நம் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை குறையவில்லை, அந்த உறவு குறையவில்லை என்று வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அந்த கல்லறைக்கு சென்று அவர்களை சந்திக்கிறோம் என்ற ஒரு நினைவு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய உறவுகள் சிலரை இழந்திருக்கலாம், அவர்கள் எல்லாம் விண்ணகத்தில் சேர வேண்டும் என்றால் ஒருவேளை அவர்கள் செய்த பாவங்கள் தவறுகள் மூலமாக அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தால் நம்முடைய ஜெபங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆன்மாக்களால் ஜெபிக்க முடியாது. நமது ஜெபத்தை கேட்டு கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு விண்ணக வாழ்வை கொடுப்பார் என்று நம்பி அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த ஞாயிறு சிறப்பாக நம் மரித்த ஆன்மாக்களுக்காக, மரித்த நம்பிக்கையாளர்களுக்காகவே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். இதோ சிறப்பாக இந்த புதிய வாரத்தை கூட இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை வழிநடத்த வேண்டும், அவருடைய நம்பிக்கையை நாம் வாழ வேண்டும், வாழ்வருகிற எல்லா காரியங்களையும் இன்று இப்பொழுது நிறைவாக மகிழ்வாக செய்து விண்ணுலகத்திற்கு என்னை நான் தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முடிவெடுத்து இந்த நாளையும் இந்த வாரத்தையும் சிறப்பிப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த வாரத்தை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இதோ சிறப்பாக இந்த புதிய வாரத்திற்காக பொது காலத்தினுடைய
31ஆம் ஞாயிறை தொடங்குகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு தங்கி எங்களை வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, நீர் இல்லாமல் எங்களால் எதையுமே செய்ய முடியாது. நீதான் எங்களை வழி நடத்துகிறேன். நீதான் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்த்து உமக்காக புகழையும் நன்றியையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு அபரிவிதமாக ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. அமைதியையும் மகிழ்வையும் கொடுப்பீராக. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உறவினர் அனைவரும் ஒற்றுமையோடு சமாதானத்தை வாழவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, சிறப்பாக இதோ இந்த நேரத்தில் நாங்கள் மறித்த அனைத்து நம்பிக்கையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, அவர்கள் ஒருவேளை அந்த நம்பிக்கைக்கு எதிராக செய்திருக்கலாம், ஒருவேளை பாவத்தில் வாழ்ந்திருக்கலாம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்திரளும். அன்பு தெய்வமே, ஒவ்வொரு நாளுமே இந்த ஆண் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், திருப்பலி நிறைவேற்றுகிறோம். அவர்கள் உம்முடைய விண்ணுலக வாழ்விலே நிரந்தரமாக இருக்க அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe the channel and share with your friends.